தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரவி சார், புதிய கட்சிகளால நெருக்கடி திமுகவா அப்படின்னா எல்லாரையும் சமாளித்து அந்த கட்சிகளுக்கான இடங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளும் குறைவாகவும் ஏற்றுக்கொண்டுட்டு தானே இருக்காங்க. அப்ப இதுல நெருக்கடிங்கிறது வருதா? அப்ப ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்ட் நாங்கள் திமுகவோடு போராடினோம் தொண்டர்களே, தோழர்களே, ஆனால் அவர்கள் 6 5 விட்டார்கள். சந்தோஷம். திமுக அவர்கள் உரிமையை கேட்டார்கள், ஆனால் 6 5 விட்டோம். ஸோ இப்போ ரெண்டு பேரும் பயங்கரமா ஓப்பனா நடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள என்ன பேசிட்டு இருப்பாங்கிறது எனக்கு தெரியல. கேள்வி என்னன்னா சார், 173 சீட்டு திமுக நிக்குது போன முறை. 2019லயும் 24லயும் பாராளுமன்றத்தில் சின்னதா ஒரு மாற்றம் வந்தது. நம்ம இவர் பாரிவேந்தர் ஐயா வெளில வந்தாரு, அந்த சீட்டை திமுக எடுத்துக்கிச்சு. ரவிக்குமார் ஐயா பானைக்குள்ளேயே வந்தாரு, அதனால அவர்கிட்ட அந்த இடம் கொடுத்து. வேற மாற்றமே இல்லை. பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சலசலப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சட்டசபைன்னு வரும்பொழுது அந்தந்த கட்சிக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, ஐயோ நம்ம கட்சி நடத்துறது நம்ம தொகுதியை நல்லா கொண்டு வர்றதுக்காகவும் நம்ம தொண்டர்களுக்கெல்லாம் நல்லது பண்றதுக்காகவும் நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுக்கு தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம், இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றாங்களேங்கிற கேள்வி. இப்ப இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு திமுகல அப்படின்னு சொன்னா, 173 பிளஸ் ஒரு 12 சீட்டு, 15 சீட்டு வைகோ, ஈஸ்வரன், ஜவஹர்லுல்லா, கதிரவன், அதியமான், முருகவேல்ராஜன், வேல்முருகன் கொடுத்து தான் போன முறை சந்திச்சாங்க. இப்போ வைகோ ஐயா இல்ல ஒன்று எனக்கு தனியா வேணும்ட்டாரு. இப்போ 172 ஆயிடுச்சா. இப்போ தேமுதிகவையும் பாமக அப்பா கட்சியும் கூட்டு வரணும். இன்னும் இது கமலஹாசன் ஐயா பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அவருக்கு ஏதோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து ராஜ்யசபாவோட முடிஞ்சு உங்க கட்சி நாங்க விலைக்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்ல. அவருக்கும் பாவம் 15 பேரோ 10 பேரோ கேட்பாங்க இல்லையா, சீட்டு வேணும்னு கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து அகாமடேட் பண்றது பண்ணினால் 188 அப்படிங்கிற அடிப்படையில் நின்ற திமுக, அதாவது 173 திமுக, மற்றதெல்லாம் அந்த கூட்டணி கட்சிக்கே உதயசூரியன்ல கொடுத்த அடிப்படையில் இப்ப நாளைக்கு எதுல நிக்கணுங்கிற கேள்வி வருது. 160 155 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வருது. இதுக்கு இவங்க டெல்லிக்கு போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேட்க வேண்டாம், அறிவாலயத்திலே நல்லா உட்காந்து யோசிச்சாலே போறோம். ஏன்னா இவங்க கும்படி புண்டி தாண்டாத கட்சி. இதுக்கு எதுக்கு டெல்லியில போய் உட்காந்து பேச போறாங்க? இங்கேயே தான் உட்காந்து பேசுவாங்க. காங்கிரஸ் எதுக்கு டெல்லியில உட்காந்து பேசுன்னு சொல்ல போகுது? அது நாட்டில் ரொம்ப செழிப்பா இருக்கு, தென்னாட்டில் ரொம்ப செழிப்பா இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் பாவம் கொஞ்சம் இறங்கி நிக்குது. அதனால அதுவும் பேச போறது இல்லை. இப்ப கேள்வி, காங்கிரஸ் கிட்ட ஒரு 3 கொடுத்துட்டீங்க, அதை முத்தரசன் கிட்ட இருந்து 1 வாங்கிட்டீங்க, பாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட இருந்து எப்படி ஒண்ணு, பாலகிருஷ்ணன் ஐயா இல்ல, அவருக்கு திடீர்னு 72 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் நீக்கிட்டாங்க, அவருக்கு முன்னாடி தெரியல. அப்ப சண்முகம் ஐயா கிட்ட இருந்து 1 வாங்க போறீங்க, ஐயுஎம்எல்ட்ட இருந்து 1 வாங்கிட்டீங்க. சோ கொடுத்தது வாங்கியாச்சா, பேரமெல்லாம் கரெக்டா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ விசிக தான் அடிப்படை பிரச்சனை என்ன கேட்க போறாருங்கிறது. தேமுதிகக்கு என்ன வேணாலும் சொல்லாங்க, அவங்க ராஜ்யசபா சீட்டு தான் பாவம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டங்க, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் சொல்லலாம். அவங்க வெளில போக முடியாது இல்ல. இப்போ தேமுதிகவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தேமுதிக விஷயத்துல வெளில போக முடியாதுன்னு தயவுசெய்து சொல்றாதீங்க. நான் இப்படி சொல்றேன், முதல்ல உங்களுக்கு கூட்டணி போட்டு அதுக்கு ஒரு ராஜ்யசபாவை வாங்கிட்டாங்களே. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கிற விஷயம் தேமுதிக விஷயத்துல இல்லைனாலும் 2006 பாமக திமுக கூட்டணியில இருந்தது. ஆனா 2009க்கு அதிமுக கூட்டணிக்கு போயிட்டு திரும்பி 11ல இங்க வந்துருச்சு. இங்க ஆட்சியில் இருக்காங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க கூட்டணி திமுகவோட பாமக. ஆனா பாராளுமன்றத்துக்கு அங்க போயிட்டு திருப்பி இங்க வந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். கேள்வி என்ன அப்படின்னா, இதுல என்னன்னா அவங்க ராஜ்யசபாக்கு அக்ரிமெண்ட் போட்டு கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. இனி தேமுதிக எப்படி வெளில போக முடியும்? பாருங்க, நீங்க ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டாங்க. இல்ல, நான் இந்த டிஸ்கஷன்ல தேமுதிக பற்றி அதிகம் பேச விரும்பல. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஏதோ 10 சீட்டு கொடுக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸ்டாலின் எல்லாம் கனவுல கூட அந்த வேலையை செய்யறதுல 10 நாள் அவர் தூங்குறது இல்ல, அதனால கனவு வராது. கனவுல கூட தேமுதிகக்கு 10 சீட்டு 7 சீட்டுங்கிற அடிப்படையில எல்லாம் வரப்போறது இல்ல. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப கேள்வி என்னன்னா, பாமக அப்பா கட்சிக்கு குறைஞ்சது 4ஆவது கொடுக்கணும். ஏன்னா அந்த 4 பேர் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காங்க 1.5 வருஷமா. அப்பா பையன் சண்டைக்கெல்லாம் நிறைய உழைச்சு. என்னோட கேள்வி நான் சொல்லிடுறேன் சார், தேமுதிக கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம்னா எதை? சீட் கன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. கூட்டணிக்குள்ள தானே நீங்க சீட்டை குறைச்சு கொடுத்தாலும் தேமுதிக வெளில போறது நான் சொன்னேன். அக்ரிமெண்ட்ல அவங்க ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே தான் நானும் சொன்னேன். தேமுதிக கிட்ட என்ன சொல்லலாம், உங்க ஆள் ராஜ்யசபா போயிட்டாரா, அதோட நிறுத்திக்கோங்க, 6 இல்ல 3 தான் பேசி இருந்திருக்கலாம். 3 சீட்டுங்கிறது முதலே பேசி இருந்திருக்கலாம், கேள்வி இல்லை. இதெல்லாம் நடந்ததுன்னா இப்ப திருமாவளவன் ஐயா மட்டும்தான் 6 போராது அப்படிங்கிற நிலைமையில இருக்கார். அவர் 10 வேணுங்கிற அடிப்படையில் கேட்டுட்டு இருக்காரு. இதை கொடுப்போம்னு சொன்னா
திமுக தான் நிறுத்தியது இல்லையா, வேட்பாளர்களை போன முறை நிறுத்தியது இல்லையா, தன்னுடைய ஒரிஜினல் ஆள், இந்த சைடுல வந்த ஆள் ஒரிஜினல் ஆள் நிறுத்தினது இல்லையா, அதை இப்ப குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் வரப்போகுது. அப்ப கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வர்றதுங்கிற அடிப்படை வந்திருக்கு. இத மாதிரி 3 முறை திமுகவுக்கு தமிழக அரசியல்ல நடந்திருக்கு. 3 முறையும் திமுக தோத்துருக்கு. இந்த சலசலப்பு, இந்த மாதிரி சலசலப்பு வந்து ஒரு விவாதமாயி அதுக்கப்புறம் தேர்தலை சந்தித்த போது குறிப்பா காங்கிரஸ் இது எல்லா தேர்தல்கள்லயும் இப்படிதான் இருந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது தொகுதி பங்கீடு, இந்த முறை மட்டும் புதுசா ஏதாவது இல்ல, நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, 5 வருஷமா அதிமுக 4 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 16 ஆயிடுச்சு, 32 ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தோமா. திமுக வந்து ஒரு எஃகு கூட்டணி அப்படின்னோமா. இப்ப எஃகு ஆம்லெட்டா ஆப் ஆயிலாங்கிற அடிப்படையில் வந்ததுனால தான் நமக்கு இது வந்து எஃகு கூட்டணி ரொம்ப கட்டுப்பாடோட இருக்காங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. உண்மையை சொன்னா ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஏன்னா சட்டசபையில தொடர் வெற்றியில 2019லயோ 2021லயோ 2024லயோ இந்த மாதிரி சலசலப்புகள் திமுக கூட்டணிக்குள்ள வரலையா? அங்கதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, வரல. ஏன் வரல அப்படின்னு நான் சொல்றேன். 2004, 6, 9 திமுக வெற்றி பெற்றதா, 2019, 21, 24 வெற்றி பெற்றதா, இந்த 2 முறை 3 முறை 2 முறை 3 இதுல வெற்றி பெற்றதுங்கிற போது 2 பாராளுமன்றம், ஒரு சட்டசபைன்னு வந்தாதான் திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனையே வரும், வெற்றி பெற்றதுன்னு போது. அதே நீங்க அதிமுக அப்படி கிடையாது. 2011, 14, 16 2 சட்டசபை, ஒரு பாராளுமன்றம் தான் அவங்க வந்து கண்டினியூஸா வின் பண்ணது. இப்ப பிரச்சனை என்னன்னா, சட்டசபைக்குள்ள வந்ததுனால மத்தவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கூட, கம்யூனிஸ்டுக்குன்னா அங்க பேசிக்கலாம், காங்கிரஸுக்குன்னா அங்க பேசிக்கலாம், விசிகா கிட்ட எங்க போய் பேசுறது? அதுதான் இப்போ உண்மையான பிரச்சனையா வந்து நிக்குது. இப்ப இதுக்கெல்லாம் வந்து அவர் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார். சார், பசங்கன்னா கொஞ்சம் அழத்தான் சார் செய்வாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் வேணும், லாலிபாப் வேணும், பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. இந்த அணுகுமுறை தான் பிரச்சனையா இருக்கு, இந்த பாசிசம் தான் பிரச்சனையா இருக்கு. சட்டசபையில நான் போட்டி போட போறேன், பாராளுமன்றம் வந்தா பிரச்சனை கிடையாது. 39 பேர் எம்பி பேரை கேட்டா 10க்கு மேல சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது, அது கதை வேற. ஆனா சட்டசபைங்கிறது நான் கட்சி நடத்துவதற்கான காரணம், அதற்கு எனக்கு வழி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளதான் விசிகாக்குள்ள வருது. அடுத்தது ரொம்ப அழகா அவர் என்ன சொன்னாரு, சண்டைலாம் போடுவாங்க சார், அதெல்லாம் அப்புறம் ஒத்துண்டுருவாங்க. இது எப்படி நடக்கும் விசிகா விஷயத்துல? ஏற்கனவே விசிகாக்கு என்ன ப்ராப்ளம்னா, தன்னுடைய வாக்குகளை விஜய் கடத்தி கொண்டு போக போறார் அல்லது விஜயிடம் போக போறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிக சீட்ல நின்று இன்னும் இது போட்டியை வலுப்படுத்தணுமா, இல்ல குறைந்த சீட்ல நின்றுட்டு வலுவிழந்து போக வேண்டுமாங்கிற கேள்வி இத்தனை வருடமா கட்சி நடத்திட்டு இருக்கிற திருமாவளவன் ஐயாவுக்கு வரக்கூடாதா? அப்படி வந்தா அது பெரிய தப்பா? அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அப்படி பிரச்சனை இல்லைங்க, அங்க பேசிட்டு போயிட்டு இருக்கு. சார், எவ்வளவு வந்தாலும் இப்போ அவங்க இன்னொரு ஆப்ஷன் சார் சொன்ன மாதிரி மார்க்சிஸ்ட் ரொம்ப கடுமையா விஜய் எதிர்த்துட்டாங்க, திருமாவளவன் அவர்களும் விஜய் எதிர்த்துட்டாங்க. அப்போ இன்னொரு அணிக்குள்ளேயும் போக முடியாது. அப்ப தனித்து நின்றாலும் பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப தோல்விக்கான ஒரு யோசனைக்குள்ள அவங்க போவாங்களா? கொடுக்கிற இடங்கள் 5 இடம் கொடுக்கறாங்களா வெற்றி அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் தானே போகும். மார்க்சிஸ்டுக்கு நீங்க சொல்றீங்களா? மார்க்சிஸ்டுக்கோ நீங்க தமிழக அரசியல் நல்லா கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. நேத்து வரைக்கும் யாரை திட்டினோ அவன் நான் இன்னைக்கு தீட்ட போயிடுவேன், திட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நேற்று வரைக்கும் நான் விஜய் பற்றி என்ன பேசினேனோ அதை நாளைக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நாளைக்கு நான் திரும்ப பேச போக மாட்டேங்க, உங்களுக்கு உறுதியும் கொடுக்க போறது இல்ல. சோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் தேவையில்லை. திமுக அலக்கழித்தது, திமுக அதிகாரத்தை காட்டியது, நாம் வந்து வெளியில வந்துட்டோம். இதுல ஒரு லாஜிக் வேற பாருங்க. 10 சீட்ல கடுமையா போட்டி போடுவாங்களாமா, 222 சீட்ல 224 சீட்ல போய் நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு வாங்கலாமா? தமிழக மக்கள் என்ன பைத்தியக்காரங்களா? நீங்க பேசுனீங்கன்னா கடுமையா அந்த 10 தொகுதியில் என்ன பேசுவீங்க? நான் ஆட்சிக்கு நான் தான் வரணும், நான் தான் ஜெயிக்கணும், திமுக இதை செய்யல அதை செய்யல, அதிமுக அதை செய்யல இதை செய்யல, பாஜக வந்துரும், இதான் நீங்க பேசணும். அப்ப மீதி 224 சீட்ல அப்ப என்னதான் சார் இது? சார், அடிப்படையில் சட்டசபை, நான் திரும்பவும் சொல்றேன், பாராளுமன்ற விஷயத்தை திமுக ஈஸியா சால்வ் பண்ணிடும். ஒரு சீட்டு கொடுத்தாலே அங்க மேட்டர் முடிஞ்சிடும். ஆனால் சட்டசபைன்னு வரும்போது திமுக எப்போதுமே தடுமாறி இருக்கு. எல்லா தேர்தலையும் தடுமாறி இருக்கு. 2011லயும் தடுமாறி இருக்கு, 2006ல ஏமாத்திருச்சு, தள்ளி மைனாரிட்டியா இருந்தாலும் தள்ளி வந்துருச்சு, 11ல சிரமப்பட்டது, 16லயும் சிரமப்பட்டது, இப்ப 26லயும் சிரமப்படுது. 21ல மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியா முடிஞ்சு போயிருந்தது, கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சு போயிருந்தது. அப்போ நீங்க என்ன பாக்க, திமுக இன்னொரு பிரச்சனை இல்லாதனால, இவ்வளவு கட்சிகள் இல்லாதனால, சட்டசபைங்கிறதுனால. நீங்க 22 கட்சியெல்லாம் விட்டுங்க சார், அதுக்கெல்லாம் பர்சன்டேஜும் கிடையாது, சீட்டும் கொடுக்க போறது இல்ல. இப்ப இவங்க நான் பேர் சொன்னேன், இவங்களை தவிர வேற யாருக்கா சீட்டு கொடுக்க போறாங்களா? திமுக 22 கட்சி இருக்குங்கிறதுனால கொடுக்க போறாங்களா? இப்ப கேள்வி என்ன, தாவேகா பிசிகா ஒத்துக்கணும், என்ன எந்த ரேஞ்சில் அவங்களை செட்டில் பண்ணணும், கமல்ஹாசன் ஐயாவுக்கு என்ன பண்ணணும்,
அதே மாதிரி தேமுதிகவுக்கு என்ன குறைக்கணும், பாமக அப்பா கட்சிக்கு என்ன பண்ணணும், அது வரைக்கும் கம்யூனிஸ்டுக்கு என்ன பண்ணலாம், உங்க அஞ்சு தானங்க, நீங்களும் 5 தானங்க வாங்கிக்கணும், எதுக்கு இங்க தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னு இந்த தில்லானமோனாம்பல் படத்துல நாகேஷ் அக்ரிமெண்ட் போடுவார் பாருங்க. சிக்கல் சண்முகமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு பத்மினி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பத்மினியே ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு சிவாஜி கிட்ட கையெழுத்து வாங்குற மாதிரியான ஒரு வேலையை கம்யூனிஸ்ட் விஷயத்துல செஞ்சுட்டு போயிடலாம். பட் விசிகா கிட்ட எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்குன்னு அவங்க இந்த சட்டசபையில் இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்காம டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்காராமா, கொஞ்சம் எங்கேயாவது லைவ்ல பாருங்க. அப்பாயின்மெண்ட் கிடைக்காம தான் உட்கார்ந்து இருக்காரா அப்படி? இல்ல இப்ப அவருக்கு அப்பாயின்மெண்ட் இப்ப 8 மணி டிக்கெட் ஆனா கன்ஃபார்ம் ஆயிருது இல்ல, ட்ரெயின் டிக்கெட் இல்ல, அது வேற இல்லன்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகாம வித்தவுட்டில் போனார்கள்ன்ற என்ன பேச்சு இது? என்டிஏங்கிறது ஒரு இந்திய ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லீடர் வந்து நாயுடு தானே, அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அங்க போய் நம்ம எப்ப பார்த்தாலும் சொல்லுவோமா நாயுடு ஆட்சி நம்ம பர்நாள் என்டிஎன் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் சார். யூபிஎன் தானே சார் காங்கிரஸோட பேரா இருந்தது, அதை டிபிஎன் இவங்க மாத்தினாங்களா, டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் மாத்தினாங்களா? இன்னைக்கு செக்குலர் மதசார்பின்மைன்னு பேரை மாத்திட்டாங்களா? இதுக்கு நடுவில் இந்தின்னு வேற பேர் வச்சிருந்தாங்களா? 4 பேர் சார் ஒரு கூட்டணிக்கு. இங்க அப்படி இல்லையே. என்டிஏங்கிறது 98ல இருந்து ஒரே என்டிஏ தான், 39 கட்சி இருக்கு, இந்தியா பூரா இருக்கு. கேள்வி என்னன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னா எடப்பாடியே தான் முதலமைச்சர். சரி, இப்போ இல்ல அதற்கு தேவையில்லாம உள்ள கொண்டு வரீங்க சப்ஜெக்ட் இல்லாத காரணத்தினால. இப்போ அடுத்தது இன்னொன்னு வந்துடுறேன் சார். ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க இப்படி பேசிருந்தீங்கன்னா அது சரி, பேசிருக்க மாட்டோம். பேசிருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஜெயலலிதா அம்மா கூட்டணி சேர்க்கறத பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கும் என்ன நல்லா தெரியும் அப்படின்னா நான் தமிழ்நாட்டை ஆளுகிறேன், டெல்லியில உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க அந்த தைரியத்துல தான் டெல்லியில உட்கார வச்சிருக்கீங்க. நீங்க என்டிஏன்னு சொல்லி இழிவுபடுத்துறதே அப்படித்தான் சொல்றேன். சுமன்ஜி, எடப்பாடி பழனிசாமியை தலைவர்னு, அதாவது முதல்வர் வேட்பாளர் நீங்க பேசும்போது நீங்க நானு எனக்கு புதிதாக சேர்ந்த கட்சிகளால் திமுகவுக்கு நெருக்கடியான்னு பேசுறதுக்கே எங்கிட்ட நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட் இல்லாம நான் கஷ்டப்படல தேவையில்லாம அதிமுகவை பற்றி பேசுவதற்கு. கேள்வி என்னன்னா சார், இப்ப அடுத்தடுத்து சேர்த்துட்டீங்க, நிறைய பேருக்குள்ள உள்ள கொண்டு சேர்த்துட்டீங்க. இப்ப தேமுதிக அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே திரும்ப சொல்லிடுறேன், மார்க்சிஸ்ட் ஐயாவுக்கு தில்லாலமோனாம்பல் கான்செப்டோட மேட்டர் முடிச்சுக்கலாம். ஆனா விசிகாக்கு அப்படி நீங்க பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவருடைய பேசிக்கே இப்ப ஆட்டம் கண்டிருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் எத்தனை வாக்குகளை கடத்த போகிறாருங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளேயே அவங்க வந்திருக்காங்க. அவங்க எப்படி 6 5 ஆக்குவாங்க? 10 தான் கேட்பாங்க. எதுக்காக அவங்க 10 கேட்பாங்கன்னா நான் ஒண்ணே சொல்லிடுறேன். திமுக 160 சீட்ல நிக்கிறதுனால அதுக்கு ஏதாவது பிரச்சனையா? கூட்டணிக்கு கரெக்டா கூட்டணிக்கு நல்ல தொகுதிகளை கொடுத்துட்டு 160 சீட் நிக்கிறதுனால அதுக்கு ஏதாவது பிரச்சனையா? இன்னொன்னு சொல்லட்டுமா, காங்கிரஸ் 9 சீட்ல 5 சீட் வெற்றி பெற்றது இல்லையா போன பாராளுமன்றத்துல? அந்த 5 சீட்ல சட்டமன்ற தொகுதியில என்னைக்காவது நின்றுதா பாருங்க. இல்ல இப்ப எந்த 9 சீட்டு எந்த 5 சீட்? காங்கிரஸ் பாராளுமன்றத்துல 2029ல 9 சீட்ல நின்றுதா, அதுல 9 சீட்டு ஜெயிச்சுதா? அதுல 5 தொகுதிகள் அவங்க கடந்த 3 தேர்தல்களாக சட்டசபையில அதனுடைய சட்டமன்ற தொகுதியில நிக்கவே இல்லை. சோ ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணாலும் ஜெயிக்க வைக்க முடியும். பணம் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க தான் வாங்கிட்டு போறாங்க. இப்ப அதுல நல்ல கிரேசியஸா இப்படி கொடுங்க. அவர் தான் பாவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவர் இல்லையா? எச் ராஜா அவர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு கருணை உள்ளம் பார்த்த மகாத்மா இல்லையா? அவர் எதுக்கு உட்கார்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா, தொகுதிக்குள்ள சட்டமன்றம்னு வரும்பொழுது கட்சிகளுக்கு உணர்வுகள் வருது, பாராளுமன்றம்னு வரும்போது உணர்வுகள் வருது. சோ இதை புரிந்து கொள்ளாமல் பேசுறது ரொம்ப தப்பு. நம்ம முதல்ல புரிந்து கொள்வது நல்லது. 4-5 இடத்துல மேடையில எல்லாரும் சேர்ந்தே நின்றுட்டாங்க அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். அதனால நெருக்கடிங்கிறது நீ அதுல வராது. 2006ல் வைகோ ஐயா கடைசி நேரத்தில் கிளம்பி போன மாதிரி விசிகாவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் பண்ணிடாம பார்த்துக்கோங்கன்னு நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு கொடுக்கலாம், அட்வைஸ் கொடுக்கலாம், வேற எதுவும் இல்லை. கமல் கிட்ட 5 சீட்டு கொடுப்பாருன்னு குமார் சொன்ன உடனே எனக்கு தோணிச்சு, நாளைக்கு விளம்பரம் வரும் 5 சீட்டுக்கு ஆள் தேவை விண்ணப்பிக்கவும் அப்படின்னு. ஏன்னா ஆள் இல்லை. அவர் போய் திடீர்னு 5 சீட்டு கொடுத்தீங்கன்னா அவர் எங்கிருந்து போய் வேட்பாளரை பிடிப்பாரு? அடுத்தது ஒரு கருத்து, தவறான கருத்துங்கிறதுனால திருத்துறேன். விஜய்க்கு 15,000 வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கும்னு முதல்ல சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. ஏன்னா என்டிகேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 20,000 வாக்கு வாங்கினதே கிட்டத்தட்ட 30% வச்சிருக்காங்க. 5,000 வாங்கினது ஒரு 30% இருக்காங்க. நடுவில் ஒரு அப்படிங்கிற அடிப்படையில் 8% வச்சிருக்கிறவங்களே அந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு கண்டிப்பாக வாக்குகள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு என்ன சொல்றேன், கம்யூனிஸ்ட் கிட்டையும் பிசிகா கிட்டையும் உட்கார்ந்து பிஜேபி வந்துரும் மிரட்டுறதுக்கு பதிலாக திமுக கிட்ட போய் ஐயா 173 நாம நின்றுட்டோம், பிஜேபி வந்துரும், இந்த வாட்டி 160ஓட நிக்கலான்னு உள்ள கட்சியில பேசலாம்ல. இவர் மகாத்மா எல்லாத்தையும் சகிச்சுக்கூடிய இயேசு பிரான் தானே. போய் அழகா திமுக உட்காந்துட்டு பிஜேபி வந்துரும், அங்க அவன் நம்ப மாட்டான்.
இந்த கதையெல்லாம் கூட்டணி கிட்ட சொல்லி எங்கிட்ட வராது அப்படின்ட்டு தெளிவா போயிடுவான். கேள்வி என்னன்னா, அடுத்தது டெல்லியில போய் பார்க்கறதுக்கு நித்தி ஆயோக் கூட்டணி மீட்டிங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுங்க, அதாவது டீ குடிக்கும்போது 3 முறை போகாம இருந்தாரு. ஆமா, போகாம இருந்து சரி சுருக்கம். அது கூட ஒரு பக்கங்க. தூத்துக்குடியில பிரச்சனை வந்தபோது இந்தி கூட்டணிக்கு போயிட்டாரு. ப்ராப்ளம் பெருசாகும்னு உடனே நைட்டோட நைட்டா அப்பாயின்மெண்ட் வாங்கி ராத்திரி 10 மணிக்கு பார்த்துட்டு வந்தார். இந்த வேலையெல்லாம் எடப்பாடி ஐயாவுக்கு தெரியாது. எனக்கு அது நல்லா தெரியும். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் சார், கோவிட ரொம்ப அழகா சமாளிச்சார். எப்படி சமாளிச்சாரு ஸ்டாலின் ஐயானா, 150 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தா மத்திய அரசுக்கு. இவர் நான் தனியா வாங்கிக்கிறேன்ட்டாரு. ரேட் 450 உடனே கபால் இல்லைங்க நீங்களே கொடுத்துருங்க. பயங்கரமா சமாளிச்சாரு. எனக்கு நல்லா தெரியும். வீச ஒட்டல அந்த டைம். நன்றி நன்றி நன்றி. ஒரு வார்த்தை, தேர்தல் வந்துவிட்டது. அரசியல் கட்சிகளும் மக்களும் அரசியல் கட்சிகள் நல்ல வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். நல்ல வேட்பாளர்கள் என்று சொல்வது தேர்தலுக்கு முன்னால தன்னுடைய சொத்து கணக்கை அறிவிக்கிற, கிரிமினல் குற்றமையிலும் சம்பந்தப்படாத, அரசாங்கத்தால் கிடைக்கும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அரசியல் கட்சிகள் அது போன்றவர்களை முன்னிறுத்த வேண்டும் என்று மக்கள் அவரவர்கள் கிராமத்தில் ஒரு போர்டு எழுதி வைத்து நல்லவர்களை முன்னிறுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று வாக்காளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்றுக்கு தான் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு வந்தது. 2வது ஆளுக்கு ஆள் இல்லைன்னா முதல் ஆளு டைரக்டா தேர்ந்தெடுத்துற மாதிரி. இப்படி சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலயும் டைரக்ட் தீர்க்கிற மாதிரி வந்துடும் சார். அவராவது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைன்னாரு. குமார் ஐயா லக்கேஜ்னே சொல்லி விட்டார். நன்றி.